السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 13வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய மனித வாழ்க்கைக்கு திருக்குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல்கள் என்கிற வரிசையிலே திருக்குர்ஆனும் மானுடனும் என்கிற தலைப்பில் இன்று சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்று நம்முடைய வழக்கிலே அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை மனிதாபிமானம். மனுஷனான் வாழ்றதுதான் முக்கியமானது என்கிற கருத்தை எல்லோரும் பேசுகிறார்கள். நீங்க முஸ்லிமாக வாழ்வதை விட, கிறிஸ்துவராக வாழ்வதை விட, இந்துவாக சீக்கியனாக வாழ்வதை விட மனிதனாக வாழ்வதற்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று பேசப்படுவது அதிகரிச்சு, அதன் மீது ஒரு படித்த வர்க்கத்திற்கு ஈர்ப்பும் அதிகமாகி இருக்கிறது. அந்த மனிதாபிமானத்தின் சில நடவடிக்கைகளை ரொம்ப பாராட்டுகிற அளவில் உலகத்தில் நடைமுறையிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணமா, ஏழைகள் என்பது புறக்கணிக்கப்படுவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முந்தைய காலத்தை விட, அதுல சந்தேகமே கிடையாது. முந்தைய காலத்தில் காசுள்ளவர்களுக்கு காசில்லாதவர்கள் அடிமைகளை போலத்தான் இருந்தார்கள். ஜமீன்தாரி நடைமுறையெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. யாருக்கு நிலம் சொந்தமோ அந்த நிலத்தில் வேலை செய்கிறவர்களும் அவனுக்கு சொந்தம். அப்படிதான் ஒரு காலத்துல நடைமுறைகள் இருந்துச்சு. அதிலிருந்தெல்லாம் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத விஷயம். சில விஷயங்களை வார்த்தைப்படுத்துறதுல, சொல்றதுல கூட வித்தியாசம் கொண்டு வந்து இப்படி சொல்றதுதான் சிறப்பு அப்படின்னு வந்தாங்க. உதாரணத்துக்கு, இலவச சைக்கிள் திட்டம் அப்படின்னு இருந்துச்சு, இலவச லேப்டாப் அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது அது யாரோ ஒரு சாரார நாம குறைபடுத்துற மாதிரி இருக்குது. அதனால அந்த இலவசங்கிற வார்த்தைய எடுத்துருவோம். அதுக்கு ஒரு புதுசா வார்த்தை கண்டுபிடிச்சாங்க. என்ன வார்த்தை? விலையில்லா மடிக்கணினி. அதாவது விலையில்லா சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நாம மனிதாபிமானத்தில் வளர்கிறோம் என்று காட்டுவதற்காக இப்படியெல்லாம் பல வேலைகளை உலகத்துல செய்யத்தான் செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் உலகத்தில் நிலவரம் எப்படி இருக்கிறது என்றால், சராசரியாக இதுவரைக்கும் உண்டான மனித சமுதாயம் சந்திக்கிறாத பேரழிவுகளை, மிகப்பெரிய மனிதாபிமான படுகொலைகளை சர்வசாதாரணமாக உலகத்தில் பலரும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானத்தை பற்றிய பேச்சு, மனித உரிமைகளை பற்றிய பேச்சு உயர்ந்து இருக்கு. அதே நிலையில இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? மனிதாபிமானம் அப்படிங்கிறது எவ்வளவு மோசமாக வீழ்ந்து கிடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, எல்லோராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட யுத்த நியதிகள் அப்படின்னு சிலது இருக்கு. அதுல யாரு சண்டை வர்றானோ அவனோட தான் சண்டை போடும். அதை கடந்து நீங்க இன்னைக்கு விமானங்கள் குண்டு வீசி தாக்குகிற போது
துல்லியமா வீரர்களை பார்த்து மாத்திரம் தாக்க முடியாது. அப்ப அது பொதுவா ஊர் மேல குண்டு போட்டா அழிஞ்சு போயிடும். அப்படி போடும்போது கூட அது மருத்துவமனையை தாக்கக்கூடாது, பள்ளிக்கூடங்களை தாக்கக்கூடாது, பொதுமக்கள் கூட்டமாக இருக்கிற இடங்களை தாக்கக்கூடாது, பதுங்கு மொழிகளை தாக்கக்கூடாது அப்படின்ற நியதி இருக்கு. ஆனா நாம கடந்த இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தின் போது நடந்தது என்னன்னு பார்த்தோம். மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்கினார். மருத்துவமனைகளை குறிவைத்து தாக்கினார். மக்கள் அகதிகளாக ஒதுங்கி இருக்கிற அவர்களுடைய அகதிகளின் கூட்டாரங்களை குறிவைத்து தாக்கினார். காசா என்கிற நகரமே பாதி அகதிகள் வாழ்கிற நகரம் தான். அந்த நாட்டில் மொத்த மக்கள் 40 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அகதிகளாக பல இடத்திலிருந்தும் பாலஸ்தீனத்திலிருந்து வந்தவங்க தான். அந்த அகதிகளை தாக்கினார், குழந்தைகளை தாக்கினார், பெண்களை தாக்கினார். இப்படி இது ஒரு பக்கம் நல்ல, இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, இந்த உக்ரைன் சண்டை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை. உக்ரைனை ரஷ்யா தாக்குறது நியாயமே கிடையாது. ரஷ்யாவுக்கு ஒரு கவலை, அதனுடைய பாதுகாப்பை பற்றி ஒரு கவலை இருந்தது. உக்ரைன் அதனுடைய பேச்சை கேட்கணும்னு ரஷ்யா சொல்லிச்சு. ஆனா உக்ரைனுக்குன்னு ஒரு தனி, அதுவும் ஒரு சுதந்திரமான நாடு, அவனுக்கும் ஒரு சில தனி கருத்துக்கள் இருக்கலாம், அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ரஷ்யா மறுத்துச்சு. சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில கடுமையான சேதங்கள் உக்ரைனுக்கும் ஏற்பட்டது, உலக நாடுகளுக்கும் ஏற்பட்டது. உக்ரைன் தாக்கப்பட்ட போதுதான் உக்ரைனிலிருந்து உலக நாடுகளுக்கு என்னவெல்லாம் பொருட்கள் இறக்குமதியாகிறது அப்படிங்கிற செய்தி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. எத்தனை வெளியூர் நாட்டுக்காரர்கள் அந்த நாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வெளியுலகத்துக்கு வந்துச்சு. இங்க நம்ம பேச வர்றது என்னன்னா, இந்த இஸ்ரேல் காசாவை தாக்குகிறது, அதே போல ரஷ்யா உக்ரைனை தாக்குகிறது. இது மாதிரி இடத்துல யார் குற்றவாளியோ அவன் மாத்திரமல்ல, அந்த குற்றத்தை ஆதரித்து ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறது. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அமெரிக்கா அதிபரும் அல்லது ஐரோப்பிய நாட்டுக்காரங்க ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தை என்ன சொல்லிடுறாங்க, இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமை இருக்கிறதுன்னு சொல்லிடுறாங்க. சொல்றாங்களா இல்லையா? நம்ம பார்க்க எவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்குது, எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை அது செய்யுது. அந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசும்போது இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அதுக்கு உரிமை இருக்குதுன்னு பேசுறாங்க. அதே போல இப்ப பாருங்க, உக்ரைனுக்கு எதிரான கருத்துக்கள் பேசுறாங்க. இப்ப இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற நடைமுறைகள் எப்படி போயிடுச்சு அப்படின்னா, மனிதாபிமானத்திற்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிற காலமாக ஆயிடுச்சு. பாரிஸ் நகரத்தில் ஒரு பெண் நிகாபு போட்டுட்டு வெளியே போயிருக்காங்க. நிகாபுனா அந்த முகத்தை மூடிட்டு, அதை பார்த்து ஒருத்தன் அந்த பெண்ணுன்னு பார்க்காம கூட கத்தி எடுத்து வயிற்றுல குத்திட்டான். ஏன் நீ நிகாபு போட்டது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு கத்தி எடுத்து வயிற்றுல குத்திட்டான். நீங்க சமீபத்துல அமெரிக்கால பார்த்திருப்பீங்க, சீக்கியர்கள், தலைப்பாகை கட்டிய சீக்கியர்கள் பலர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அது முஸ்லிம்கள் நினைச்சுக்கிட்டு சீக்கியர்களை தாக்கினாங்க அப்படின்ற பல செய்திகள் வந்திருக்கு. இன்னைக்கு உலகத்தின் ஒரு இடத்துல 2 இடத்துல மட்டுமல்ல, பல பாகங்களிலும் என்ன நடக்குது அப்படின்னா, வன்முறை தலைவிரிச்சு ஆடுது. மனிதாபிமானம் கொஞ்சமும் மதிக்கப்படாமல் வன்முறை தலைவிரிச்சு ஆடுது. நம்ம ஊர்ல நடக்கல இந்த ஜாதி கலவர கொடுமைகளை எல்லாம் பார்க்கணும். எவ்வளவு தூரம் வன்முறை தலைவிரிச்சாரு. உத்தரப்பிரதேசத்துல வீட்டுல ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி ஒருத்தனை அடிச்சு கொண்டான். மாடு வியாபாரம் செய்யற ஒரு வியாபாரி மாட்டுல அவருடைய ட்ரக்ல மாடுகளை ஏத்திட்டு போனா, அவர் பசுக்களை கடத்திட்டு போறாருன்னு சொல்லி நடுரோட்ல வச்சு அடிச்சு கொண்டாங்க. இப்படி வன்முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தலைவிரிச்சு ஆடுது, பயப்பட வேண்டிய அளவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் கொலைகள் அதிகரிக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தذهب الدنيا حتى يأتي على الناس يوم
லா எதிரில் காத்திலு ஃபீம கத்தல வலல் மக்தூலு ஃபீம குத்தில. காலம் போகும், போக போக ஒரு காலம் வரும். எப்படி ஒரு நாள் வரும்னா, கொலை செய்தவன் எதற்காக கொலை செய்தேன்னு தெரிய மாட்டான், அவனுக்கு தெரியாது. கொல்லப்பட்டவனுக்கும் எதற்காக நாம் கொல்லப்பட்டோம்னு தெரியாது. அப்படி கொலைகள் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க அப்படித்தானே நடக்கு. ஏதாவது ஒரு 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 குழு ஒரு வன்மத்துல சேர்ந்துக்கிட்டு அந்த வன்மம் சொல்லி தருகிறபடி அப்பாவிகளை படுகொலை செய்கிற பழக்கம் அதிகமா பெருகிருக்கு. இப்ப இந்த சூழல்ல திருக்குர்ஆன் உலகத்துக்கு மிகச் சிறப்பாக வழிகாட்டுது. மனுஷனா வாழ்றதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய முடிவு என்று சொல்லிக்காட்டு. குர்ஆனுடைய கருத்து என்ன? நல்ல மனுஷனா வாழ்றதுதான் வாழ்க்கையினுடைய பெரிய இலக்கு. குர்ஆனுடைய இலக்கே அதுதான். நல்ல மனுஷத்தன்மை இல்லாம பக்தியாளன் அப்படிங்கிறவன் கிடையாது அப்படிங்கிறது தான் குர்ஆனுடைய கருத்து. அல்லாஹ் குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி சொல்லி அறிமுகப்படுத்துது? அலிஃப் லாம் ரா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் அது அல்லாஹ்வுடைய ரகசிய வார்த்தை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு இந்த வேதம், லா ரைப ஃபீஹி இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன். இது எதற்கானதுன்னா நல்லவர்களுக்கு வழிகாட்டக்கூடியது. ஹுதல் முத்தகீன்னா இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய. அப்ப குர்ஆனுடைய இலக்கு என்ன? இறைவனை பயப்படக்கூடிய நேர்வழியில் நடப்பவர். குர்ஆனுடைய இலக்கு இறைவனை பயப்படக்கூடிய நேர்வழியில் நடப்பவர்கள். தொழுகை, நோன்பு, மற்ற மற்ற மார்க்க கடமைகள் எல்லாம் அதற்கு பின்னாடிதான். நீங்க தொழுகை இருந்துச்சு, இந்த நல்லவங்களா இருக்கல, நோன்பு இருந்துச்சு நல்லவங்களா இருக்கல, ஹஜ்ஜுக்கு போனீங்க நல்லவங்களா இருக்கல, இதுக்கு குர்ஆன் மதிப்பு கொடுக்குமா? குர்ஆன் இதுக்கு மார்க் போடுமா? போடாது இல்லையா? இது நம்ம உலகத்துக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன முஸ்லிம்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நீ நல்லவனா இருக்கலன்னா நீ என்ன வணங்கி ஒன்றை நெத்து தழும்பு ஏற்பட்டிருந்தாலும் அது அல்லாஹ் கிட்ட அது எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அப்ப குர்ஆன் இந்த உலகத்துல மிக உறுதியாக மக்களுக்கு போதிக்கிற செய்தி என்னன்னா, மிகச் சரியான மனிதாபிமானம். அதுதான் குர்ஆனுடைய போதனை. மக்கள் எப்படி இருக்கணும்னா மிகச் சரியான மனிதாபிமானிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் குர்ஆனுடைய கருத்து. தொழுகையாளிகள் என்பதெல்லாம் அதற்கு வலுவூட்டுகிற விஷயங்கள் தான். ஆனால் அடிப்படையில் மக்கள் எப்படித்தான் இருக்க வேண்டும்? மனிதாபிமானிகளாக இருக்க வேண்டும். அந்த மனிதாபிமானம் விஷயத்துல எந்த வேறுபாட்டையும் குர்ஆன் பார்க்கல. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா இல்லையா, நீ முஸ்லிமா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ கிறிஸ்துவனா இருக்கிறது முக்கியம் இல்ல, நீ புத்தனா இருக்கிறது முக்கியம் இல்லன்னு சொல்றமா இல்லையா? குர்ஆன் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆமா நீ எந்த மதத்துக்காரனாக இருக்கிறது முக்கியம் அல்ல, முதல்ல மனிதனாக இருப்பது முக்கியம். திருக்குர்ஆனுடைய கருத்தும் அதுதான். முஸ்லிமாக இருக்கணும், ஆனா முஸ்லிமாக இருந்தாலும் நீ எப்படித்தான் இருக்கணும்? மனிதனாகத்தான் இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனித சமூகத்தை நாம் மரியாதைக்குரிய சமுதாயமாக ஆக்கிடுச்சு. இது எது மாதிரி வாழ முடியாது? மற்ற மிருகங்களை போல இந்த சமுதாயம் வாழ முடியாது. இது மரியாதைக்குரிய சமுதாயம். இந்த மரியாதைக்குரிய சமுதாயத்தை நாம எப்படி வச்சிருக்கிறோம்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன் நாசு, மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நான் படைத்தேன். அல்லாஹ் சொல்லும் போது மனிதர்களேன்னு ஆரம்பிக்கிறான். மனிதர்களேன்னு ஆரம்பிக்கிறான். நீங்க உங்க எல்லாத்தையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில, கிளைகளாகவும் குலங்களாகவும் உங்களை நாம் ஆக்கினோம். அல்லாஹ் சொல்றான், இந்த ஜாதி இனப்பிரிவுங்கிறது நான் வச்சதுதான். ஜாதி இனப்பிரிவுங்கிறது நான் வச்சதுதான், அது நான் தான் வச்சிருக்கேன். எதுக்காகனா லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண்பதற்காக. ஊருக்குள்ள 10 அப்துல்லா இருந்தாருன்னு வைங்களேன், அந்த அப்துல்லால எந்த அப்துல்லான்னு தெரியணுமா இல்லையா? அதுக்காக ஒரு குடும்ப பேரு.
அதுக்காக ஒரு இன அடையாளம் என்கிற அந்த அடையாளங்கள் எல்லாமே அல்லாஹ் வச்சதுதான். இந்த ஜாதி குல அடையாளங்கள், குடும்ப அடையாளங்களுக்கு இஸ்லாம் எதிரானதல்ல. அந்த அடையாளங்களுக்கு இஸ்லாம் எதிரானதல்ல. இந்த அடையாளங்கள் வேணும்னு சொல்லு. ஒரு சமூக விலங்காக இருக்கிற மனுஷன் அப்படித்தான் சேருவான். அவனுக்கு வேண்டப்பட்டவங்களோட தான் மனுஷன் சேருவான். நீ இந்த தெருக்காரன் அந்த தெருவில் இருக்கிறவனோட சேர்றது கம்மியா தான் இருக்கும். இந்த ஊருக்காரன் அடுத்த ஊரோட சேர்றது கம்மியா தான் இருக்கும். அந்தந்த ஊரோட தான் சேருவான். இது மனுஷ இயல்பு. அல்லாஹ் இப்படி வச்சிருக்கான். இது அல்லாஹ் வச்சது. இந்த குடும்பம் குலம்ங்கிற அடையாளம் எல்லாம் அல்லாஹ் வச்சது. ஆனால் இது எதற்கானதல்ல, யாரையும் ஆதிக்கம் செய்வதற்கானதல்ல. அதை வச்சு நீங்க தங்களை உயர்ந்தவர்கள்னு சொல்றதுக்கானதல்ல. இது உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதில் அல்ல பெருமை, இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறாரோ அவரே அதிக மரியாதைக்குரியவர். இந்த குடும்பத்துல பிறந்துட்டதுனால நான் மரியாதைக்குரியவன்னு சொன்னா உனக்கு இந்த மார்க்கத்துல இடம் கிடையாது. உன்னை குர்ஆன் ஏத்துக்காது. இந்த குடும்பத்துல பிறந்து நீ அதிகம் அல்லாஹ்வை பயந்தவனாக இருந்தாய் என்று சொன்னால் உனக்கு மரியாதை. இப்ப மரியாதை என்பது எதை அடிப்படையாக கொண்டதுதான்? இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டதுதான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுச்சு. இவ்வளவு தெளிவாக மானுடத்தை போதித்த மார்க்கம் குர்ஆனை தவிர வேற இல்லை. வித்தியாசம் காட்டாம. எந்த வித்தியாசம் காட்டல? மத வித்தியாசம் காட்டல, இன வித்தியாசம் காட்டல, மற்ற குடும்ப உலகத்துல எதிலெல்லாம் வித்தியாசம் பார்க்கப்படுது? நிறத்துல வித்தியாசம் பார்க்கப்படுது. என்ன? கருப்பு நிறம், சிவப்பு நிறம். கழுத்து இருக்கு பாத்தீங்களா? கழுத்து கொஞ்சம் நீண்டு இருக்கிறதுல, கொஞ்சம் குட்டையா இருக்கிறதுல வித்தியாசம் பார்க்கப்படுது. அதுல மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் படுகொலை செய்யப்படுகிறார். எது? கழுத்து கொஞ்சம் நீண்டு இருக்கிறதுலையும் குள்ளமா உலகத்துல நடக்குது. ஆப்பிரிக்கால அப்படி எல்லாம் நடக்குது. ஹூட்சி டூட்சி அப்படின்னு 2 இனங்களுக்கு இடையில நடக்கிற சண்டை உலகத்துல ரொம்ப புகழ் பெற்றது. ரொம்ப புகழ் பெற்றதுன்னா ரொம்ப கொடூரமானது. அந்த சண்டையை படிச்சு பாருங்க. என்ன வித்தியாசங்க இவங்களுக்கு இடையில? ஒண்ணு இல்ல, ஒரு சாராருடைய கழுத்து கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னொரு சாராருடைய கழுத்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. சின்ன சின்ன வேறுபாடுகளை வைத்து உலகத்தில் வேறுபாடு போர்த்திக்கப்படுகிறது. இந்த வேறுபாட்டை மக்களில் பலர் வேதங்களாக கையில் வைத்திருக்கிற வேதங்களே வேறுபாட்டை பதிக்கவும் செய்யுது. இப்ப மனு தர்மம், இந்துக்கள் வச்சிருக்கிற மனு தர்மம் அவங்களுடைய அது வேதம் அல்ல, அது ஒரு தர்மமாக ஒரு சில பேர் வச்சிருக்கிறாங்க வழிகாட்டுதலாக. அந்த சனாதனம்ங்கிறாங்களே, சனாதனம் அப்படிங்கிறது மக்களுக்கு இடையிலே அப்பட்டமாக வேற்றுமை பாராட்டக்கூடிய மனிதர்கள். கடவுளின் மூளையிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அவங்க உயர்ந்தவங்க, கடவுளின் தோலிலிருந்து படைக்கப்பட்ட சத்திரியர்கள் அவங்க நடுத்தரம் இருக்கவர்கள், கடவுளின் காலில் இருந்து படைக்கப்பட்ட சூத்திரர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரர்களை கொலை செய்வது ஒரு கரப்பாம்பூச்சியை கொலை செய்வதற்கு சமமானது. ஆனால் ஒரு பிராமணனை பற்றி யாராவது குறை பேசிவிட்டால் அதற்கு பதிலாக அவனுடைய நாக்கை அறுக்கலாம், அவனையே கொலை செய்யலாம் என்கிற அளவுக்கு சட்டங்களை உலகத்திற்கு பகிரங்கமாக சொன்ன தத்துவம் தான் மனு தர்மம். அப்படி உலகத்தில் பல மதங்கள் அந்த மதம் சார்ந்தவர்களை அல்லது மக்களுக்கு இடையிலே வேறுபாடை காட்டி அந்த மதம் சார்ந்தவர்களுக்கு இடையிலே உயர்வு தாழ்வு போதிச்சிருக்கு. யூதர்கள் கையில் வைத்திருக்கிற தல்மூத், யூதர்கள் கையில் வைத்திருக்கிற வேதத்தின் தௌராத் அல்ல, இப்ப அவங்க கிட்ட தௌராத்து கிடையாது, தல்மூத் வச்சிருக்கான். அவன் அதுல யூதனை அவன் எப்படி செய்யறான்னா, யூதனை அவன் சிறந்தவன் சொல்றான். இப்ப நம்ம உலகத்துல ஒரு அதிசயம் பார்க்கலாம். பலஸ்தீனத்திலிருந்து 4 பேரை ஹமாஸ்காரங்க விடுதலை பண்ணா அதுக்கு பதிலா அவன் 200 பேரை விடுதலை பண்றான். இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுடைய பெருந்தன்மைன்னு நினைக்கிறீங்களா? அவனுடைய இஸ்ரேல்காரனுடைய பெருந்தன்மைன்னு நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. அவன் என்ன சொல்ல வர்றான்? எங்க 4 பேத்துக்கு உங்க 200 பேர் சமம்னு சொல்ல வர்றான். அவன் அப்படித்தான் செய்யறான், அப்படித்தான் நடக்கிறான், அப்படித்தான் அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கிறது பகிரங்கமாக. அதுக்கு அவன் ஆதாரமா வச்சிருக்கிறது என்னன்னா, அவன் கையில வச்சிருக்கிற வேதம். அந்த வேதம் அவனுக்கு அப்படி சொல்லி கொடுக்கிறது.
குர்ஆன் சொல்லுது அவர்களுடைய அந்த தீண்டாமை, அந்த குலப்பெருமை அவங்க எவ்வளவு தூரம் அவங்க வச்சிருக்காங்கன்னு குர்ஆன் சொல்லுது. நஹ்னு அபுனாஉல்லாஹி வ அஹிப்பாஹு, அவங்கிட்ட என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது, நாங்க அல்லாஹ்வின் பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அவங்கிட்ட. நாங்க 40 நாள் தான் நரகத்துல இருப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு சொர்க்கம் கடமை அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த இனத்தில் பிறந்ததற்காகவே அந்த கருத்தை அவன் கையில் வைத்திருப்ப வேதம் என்று சொல்லுகிற நூல் அதை அங்கீகரிச்சு அவனுக்கு அதை பாராட்டும் போது அவன் எப்படி நடப்பான், எப்படி மனிதாபிமானத்தை பேணுவான்? உலகத்தில் இருக்கிற பல வேதங்களாக மக்கள் கையில் எடுத்திருக்கிற பலவும் மக்களுக்கு இடையிலே வேதங்களை பாராட்டுகிறதாக இருக்கிற நிலையில் இந்த உலகத்துக்கு உறுதிபட நம்ம சொல்றோம், திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு இடையிலே எந்த வேதமும் பாராட்டாமல் மனிதாபிமானத்தை நிலைநாட்டுகிறது. எல்லா வகையிலும் குர்ஆன் மனிதாபிமானத்தை நிலைநாட்டு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குர்ஆனுடைய முதல் வாசகம். அந்த வாசகத்தில் இருக்கிற அர் ரஹ்மான் என்ன சொல்லுது? அர் ரஹ்மான் சொல்ற செய்தி என்ன? அல்லாஹ் இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கருணை செய்யக்கூடியவன். அல்லாஹ் நல்லவர்களுக்கும் கெட்டவர் அப்படிதான் அர்த்தம். அர் ரஹ்மானுக்கு என்ன அர்த்தம்? அர் ரஹீம் மூமின்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்தவன். அப்ப பிஸ்மில்லாஹ்வுடைய முதல் வாசகமே எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு பேசுகிறது. நீ முஸ்லிமா தான், முஸ்லிமுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கிருபை செய்வான், முஸ்லிமுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொந்தம் அப்படின்னு குர்ஆன் சொல்லல. சொல்லிச்சா? அப்படி சொல்லி இருந்தா அர் ரஹ்மான் சொல்லி இருக்க முடியாது. முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிருபை செய்யறவன் அப்படின்னு சொல்லி தொடங்குகிற வாசகம், அந்த கருத்து சொல்லித்தர செய்தி என்னன்னா, இங்க எல்லா மனுஷங்களும் முக்கியம், மனுஷங்க எல்லாரும் இங்க ஒண்ணுதான் அப்படிங்கிறத குர்ஆன் தெளிவுபட சொல்லுது. அதுக்கு அடுத்து அல்லாஹு தஆலா பல விஷயங்கள்ல குர்ஆன்ல மக்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்னா, மனிதாபிமானத்தோட வாழ்வதுதான் சொல்றான். நான் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து சொல்ல முடியாது. அதுல இருந்து சாரமா செய்திகளை சொல்றேன். 9 செய்திகள். கண்டிப்புக்கு பதில் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள் குர்ஆன் சொல்லுது. மனிதாபிமானத்தை எந்த வகையிலெல்லாம் சொல்லுதுன்னா, கண்டிப்பா நடந்துக்காதீங்க. யார்கிட்டையும் எதிரியா இருந்தாலும் கண்டிப்பா இப்படித்தான் அப்படின்னா கண்டிப்பா நடந்துக்காதீங்க, பெருந்தன்மையாக நடந்துக்குங்க குர்ஆன் சொல்லுது. நிறைய உதாரணங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு கருத்தா எடுத்து சொல்றேன். எப்படி சொல்லி கொடுத்தது குர்ஆன்? நீங்க இவனை அடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா? குர்ஆன் பல இடத்துல என்ன சொல்லி கொடுக்குது? வான் தஃபு, நீங்கள் மன்னிப்பது சிறப்பானது. குர்ஆன் சொல்லி கொடுக்குது வான் தஃபு, நீங்கள் மன்னிப்பது சிறப்பானது. எதை விட? அவர்களை தண்டிப்பதை விட. அதே போல இனவாதத்திற்கு பதில் சகோதரத்துவத்தை குர்ஆன் போதிக்குது. குர்ஆன் என்ன செய்யல? பிரிக்கிறத விரும்பல. நீங்க அவங்க அப்படி இவங்க இப்படி அப்படின்னு பிரிக்கிறத விரும்பல. எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லிக்குது. எல்லாரையும் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அதே போல தீண்டாமைக்கு பதில் சமத்துவம். யாரையும் பிரிச்சு வைக்கிறது இல்லை. ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் அப்படின்னு பிரிச்சு வைக்கிறது இல்லை. சமத்துவத்தை குர்ஆன் போதிக்கிறது. அதே போல நிராகரிக்கு பதில் அனுசரணை. யாரையும் ஒதுக்குறது இல்லை, யாரையும் ஒதுக்குறது இல்லை. குற்றவாளிகளை கூட என்ன செய்யறது இல்லை? குர்ஆன் ஒதுக்குறது இல்லை. எவ்வளவு தூரம் அனுசரிச்சு போக முடியுமோ அவ்வளவு தூரம் அனுசரிச்சு போக வைக்குது. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நாம நமக்கு அப்படித்தானே போதிக்கப்படுது. குர்ஆனின் வழியாக நமக்கு இதுதானே போதிக்கப்படுது. இன்னும் அடுத்து பாருங்க, கஞ்சத்தனத்திற்கு பதில் தாராள குணத்தை குர்ஆன் வரவேற்குது. ஏன் காசு செலவழிச்சிடாதப்பா, உங்ககிட்ட இருக்கிற காசு தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றது இல்ல. தாராளமா செலவு பண்ணுங்க. இதெல்லாம் மனிதாபிமான அம்சம் தானே. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நமக்கு குர்ஆன் அப்படித்தானே சொல்லிக் கொடுக்குது. கஞ்சத்தனமா இருந்துக்க, உங்ககிட்ட இருக்கிற காசு செலவு பண்ணிடாத, நீ ஏழையா போயிடுவ அப்படின்னு சொல்லுதா? இல்ல. ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை அச்சுறுத்துகிறான், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வாக்களிக்கிறான், வளர்ச்சியை வாக்களிக்கிறான் குர்ஆன் சொல்லுது. அதே போல அநீதிக்கு பதில் நீதி. எல்லா இடத்தையும் நீதி பராமரிக்க சொல்லுது. எல்லார்கிட்டையும் நீதி பராமரிக்க சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், தஹ்குமு பைனன் நாஸி பில் அத்ல், மக்களுக்கிடையே நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான். முஸ்லிம்களுக்கு இடையிலே நீதியை நிலைநாட்டுங்கள்னு சொல்லல. இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆனுடைய இலக்கு மனுஷனா வாழ வைக்கிறது தான்.
குர்ஆனுடைய இலக்கு முஸ்லிமா வாழ வைக்கிறது ரெண்டாவது, மனுஷனா வாழ வைக்கிறது. அதுதான் குர்ஆனுடைய முதல் இலக்கு. அநீதிக்கு பதில் நீதியாக நடந்துக்கணும் எல்லார்கிட்டையும், ஏழ்மைக்கு பதில் செழுமையாக. யாரையும் ஏழையா வைக்கிறத குர்ஆன் விரும்புறது இல்லை, எல்லாரையும் வசதியோட வாழ வைக்கிறது தான் குர்ஆன் விரும்புது. இதுக்கு எல்லாம் குர்ஆன்ல ஆயத்துகள் நமக்கு சாட்சியா இருக்கு. நான் சில கருத்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்றேன். அந்த மனிதாபிமானத்தை போற்றுவதில் குர்ஆன் எந்த அளவு பங்கு வைக்கும். ஏன் இப்ப ஏழ்மைக்கு பதில் செழுமையை குர்ஆன் சொல்லுதுன்னா, கம்யூனிசம் இருக்கு இன்னைக்கு, அதை பெரிய மானிடவியல் கருத்தாக எல்லாரும் பேசுறாங்க இல்லையா? இன்னைக்கு இளைஞர்கள், இப்ப இல்ல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, அதைத்தான் பெரிய மனிதாபிமான தத்துவம், ஏழைகளுக்காக குரல் கொடுக்கிற மனிதாபிமான தத்துவம்னு கம்யூனிசத்தை பேசினா. ஆனா கம்யூனிஸ்ட் பணக்காரனை பார்த்தா கோவப்படுவான், கம்யூனிஸ்ட் பணக்காரனை பார்த்தா கோவப்படுவான். உலகத்துல கம்யூனிஸ்ட் செஞ்சது என்ன அப்படின்னா, ஏழைகளை அதிகரிக்க வச்சது. காசு உள்ளவன் இருக்கிற காசு எல்லாம் புடுங்கி யாருக்கு கொடுக்கலாம்னு நினைச்சான்? ஏழைகளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சா என்ன ஆகும்? ஏழை பணக்காரனாக மாட்டான், பணக்காரன் ஏழையாகும். அதுதான் நடக்கும், அதுதான் நடந்துச்சு. கம்யூனிசம் என்ன செய்தது அப்படின்னு கேள்விக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதில் சொல்லிட்டாங்க. அது குடிசைகளை கோபுரங்களாக்குவதற்கு பதிலாக கோபுரங்களை எல்லாம் குடிசைகளாக மாற்றுதுன்னு தான் சொல்லுவான். அப்ப அவன் மனுஷனை ஏழையா வைக்கிறது தான் விரும்பினான் இல்லையா? யாரும் காசுக்காரனா இருக்கிறது அவன் விரும்பினானா? அவன் விரும்பல. இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கான். அந்த கம்யூனிசத்தின் சித்தாந்தத்துக்கு போறவன் எல்லாருமே அப்படித்தான் இருப்பான். நீங்க எவனாவது நல்லா இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அவனும் நல்லா இருக்க மாட்டான், மற்றவனையும் நல்லா இருக்க விட மாட்டான். மனிதாபிமானம் பேசுறாங்கிறது வேற. அந்த தத்துவம் செய்கிற கெடுதி என்னன்னா, அது மனுஷனை செல்வ செழிப்போட வாழ விடாது, செல்வ செழிப்போட வாழ விடாது. குர்ஆன் அப்படி சொல்லல. மனிதர்கள் ஏழ்மையாக இருப்பதை விட செழிப்பானவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. நீங்க தேடி திறந்து, நீங்க பறந்து போய் ரிசுக்கை தேடிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைதா குலியத்தி ஸலா, வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா நீங்க பறந்து போய் ரிசுக்கை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றோம். எவ்வளவு வேணாலும் நீங்க திரட்டி வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றான். குர்ஆனுடைய அதுக்கு அடுத்த மனிதாபிமான குணம் வெறுப்புக்கு பதில் அன்பு. வெறுப்பு காட்ட குர்ஆன் என்ன செய்யறது இல்லை, வழி சொல்றது இல்லை. அன்பு காட்டுங்கன்னு சொல்லுது. எல்லா இடத்துலையும் குர்ஆன் மக்கள் மீது அன்பு காட்டுங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்கள் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்கார்பவருக்கு நீங்கள் உபகாரியாக இருக்க. ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உபகாரியா இருக்கணும், அது வேற. இப்ப சாஹிபி பில் ஜம்புனா கொஞ்ச நேரம் பக்கத்துல இருக்கிறவன். இப்ப பஸ்ல போறோம், கொஞ்ச நேரம் ஒரு ஆள் நம்ம பக்கத்துல இருப்பார், அவருக்கு நம்ம உபகாரியா இருக்கணும். ஒரு ரயில்ல போறோம், எங்கேயாவது ஒருத்தர் பள்ளிவாசல் ஒரு ஆள் நம்ம பக்கத்துல நின்று தொழுகிறாரு, அவரு நம்மளை மதிக்கணும், மிதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம மார்க்க நமக்கு சொல்லி கொடுத்தது வெறுப்புக்கு பதில் அன்பு மக்கள் மத்தியிலே முக்கியமானது. இது குர்ஆன் சொல்லுச்சு. அதே போல தீய சேர்க்கைக்கு பதில் நல்ல சேர்க்கை. கெட்டவங்களோட போய் சேராதீங்க, நல்லவங்களோட போய் சேருங்க. கெட்ட விஷயத்துல துணை செய்யாதீங்க, நல்ல விஷயங்கள்ல துணை செய்ய குர்ஆன் சொல்லிச்சா இல்லையா? தாவனும் அல்ல பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயத்துக்கு உபகாரி. இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஒரு ஆயத்திற்கே ஒரு கூட்டு வாழ்க்கைய, ஒரு மனிதாபிமான வாழ்க்கைய பண்படுத்துறதுல இந்த ஆயத்தினுடைய பங்கு ரொம்ப பெருசு. உபகாரம், நல்ல இரையச்சமுடைய நல்ல விஷயத்துக்கு நம்ம உதவியா இருக்கணும். பாவமான பகை ஊட்டக்கூடிய காரியத்துக்கு உதவியா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம அரசியல்ல பாருங்க, இந்த பகையை வளர்க்கிற வேலைக்கு எவ்வளவு கூட போறோம், பகையை வளர்க்கிற வேலைக்கு எவ்வளவு தூரம் கூட போறோம் பாருங்க. அதே போல பகையையும் பாவமான காரியங்களுக்கும் துணை போறது எவ்வளவு தூரம் மக்கள் துணை போறாங்க. குர்ஆன் அதை தடுக்குது. பாவமான காரியத்துக்கு துணை போயிருக்கவே கூடாது. அல்லாஹ் நமக்கு அந்த பக்குவத்தை தரணும். நான் சொன்னது எதுக்காக, இந்த குணம் நம்மகிட்ட வரணும். 9 குணம் நான் சொன்னேன். இதுக்கான ஆயத்துக்களை பூரா வரிசைப்படுத்தினா அது ரொம்ப நேரம் ஆயிடும். திருப்பி நான் சொல்றேன், கண்டிப்புக்கு பதில் பெருந்தன்மை. நம்ம வாழ்க்கையில நம்ம குர்ஆன் கத்துக் கொடுக்கிற மனிதாபிமானம் அது. யார் விஷயத்திலையும் கண்டிப்பா நடந்துக்கு, அது எதிரியாக இருந்தாலும் சரி, உன்னையெல்லாம் மன்னிக்கவே முடியாது. சில பேர் பிள்ளைகளே எதிரிகளா பார்ப்பாங்க.
இவனையெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன். அப்படி அல்ல. அண்ணன் தம்பிகளுக்கு இடையில, மற்ற சகோதரர்களுக்கு இடையில கண்டிப்புக்கு பதில் எதை காட்டணும்? பெருந்தன்மையை காட்டணும். இனவாதத்திற்கு பதில் சகோதரத்துவத்தை காட்டணும். நமக்கு இடையில நம்ம என்ன செய்யக்கூடாது? இவன் ஏன் ஆளு, இவன் ஏன் ஆளு, ஏன் மொழி பேசுறவன், ஏன் ஊருக்காரன் அப்படின்ற அந்த இனவாதத்திற்கு பதில சகோதரத்துவத்தை காட்டணும். தீண்டாமைக்கு பதில் சமத்துவத்தை காட்டணும். இவன் நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு காட்டக்கூடாது. சமீபத்தில் ஒரு முஸ்லிம் ஊருக்கு போயிருந்தோம். பெரிய பணக்கார ஊர். என் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க. நாங்க கார்ல உட்கார்ந்து இருக்கோம். எதிரில் ஒரு கார் வருது, பெரிய கார். அந்த கார்ல ஒரு ஆட்டோக்காரன் முன்னாடி வந்துட்டான். ஆட்டோக்காரன் எப்பவுமே ஆட்டோக்காரங்களுடைய இயல்பு எப்படித்தான் இருக்கு. அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தவன் கேட்ட கேள்வி, ஒரு ஆட்டோக்காரனா இருந்து இப்படி வரலாமா அப்படின்னு கேட்டான். அந்த ஊர்ல என்ன குணம் இருக்குன்னா, அதெல்லாம் பணக்காரங்க நிறைஞ்ச ஊரு, பணக்காரங்க நிறைஞ்ச ஊரு. அது பணக்காரன் பெரும்பெரும் கோடீஸ்வரன். எப்பவாவதுதான் ஊருக்கே வருவான். மற்ற நேரத்துல கூட வெளிநாட்டுல தான் இருப்பான். அவன் இறங்கி வந்த தோரணையும் அவன் கேள்வி கேட்ட அந்த விதமும் என்ன சொல்லுதுன்னா, நாங்கெல்லாம் பெரிய ஆளுக, உயர்ந்தவங்க, என் முன்னாடி நீ எப்படா நீ ஆட்டோல வந்து முன்னாடி வரலாம்னு கேட்ட மாதிரி இருக்கு. இந்த குணம் இஸ்லாத்தினுடைய குணம் அல்ல. இஸ்லாத்தினுடைய குணம் அல்ல. இஸ்லாத்துல என்ன கிடையாது? தீண்டாமை குணம். நீ உயர்ந்தவன், மற்றவன் தாழ்ந்தவன்கிற தீண்டாமை கிடையாது. எல்லாரும் சமம் அப்படிங்கிற குணம். அதே போல கஞ்சத்தனத்திற்கு பதில் தாராள குணம். அதை அல்லாஹ் கடைபிடிக்கிற தௌஃபீக்கு நமக்கு தரணும். நிராகரிப்புக்கு பதில் அனுசரணை. யாரையும் நிராகரிக்கிறது என்னன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிறோன்னு வைங்களேன், அவன் நம்மளை மதிச்சிருக்க மாட்டான், அல்லது நம்மகிட்ட காசு வாங்கிட்டு நம்ம கிட்ட நன்றி இல்லாம நடந்திருப்பான், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அவமரியாதையா பேசியிருப்பான். இப்போ இனிமேல் இவனை சேர்றதே இல்லை அப்படின்னு ஒதுக்குற குணம் வேண்டாம். ஒதுக்குற குணம் வேண்டாம். அனுசரணையாக இருக்கிறதுக்கு பழகுவோம்னு குர்ஆன் சொல்லி கொடுத்தது. அனுசரணையா வாழ்வோம். இதெல்லாம் குர்ஆன் கற்றுக் கொடுத்தது. அதே போல அநீதிக்கு பதில் நீதி. அநீதியான போக்கு எந்த இடத்துலையும் குர்ஆன் ஒத்துக்கல. யாருகிட்டையும், எல்லாருக்கிட்டையும் நீதி தான். ஏழ்மைக்கு பதில் செழுமை. நம்ம வறியவர்களாக இருக்கணும்னு நினைக்க கூடாது, ஜகாத்து கொடுப்பவர்களாக வரணும் அப்படின்னு நினைக்கணும். வெறுப்புக்கு பதில் அன்பு. நம்ம வெறுப்பு காட்டக்கூடாது, அன்பு காட்டுகிறவர்களாக சிரிக்கணுங்க. முதல்ல சிரிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிரிப்பது தர்மம் அப்படின்னு சொல்ல. ஒரு ஆளை பார்த்தோமா சிரிச்சோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணுமா, எப்படி சொல்லுவோம்? முகம் மலர்ந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம். 2 தடவை சும்மா சிரிச்சா அவர் நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் இல்லைங்களா? அப்படி இது மார்க்கு சொல்லி கொடுத்தது. அதே போல தீய சேர்க்கைக்கு பதில் நல்ல சேர்க்கை. நல்ல விஷயங்கள்ல நம்ம ஒண்ணு சேர்றது, தீய விஷயங்கள்ல ஒண்ணு சேராமல் இருப்பது, இதெல்லாம் குர்ஆன் சொல்லி கொடுத்து. குர்ஆன் இதைத்தான் சொல்லி கொடுத்ததே தவிர மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு கருத்தை குர்ஆன் சொல்லல. உலகத்துக்கு நம்ம சவால் விட்டு சொல்லுவோம், மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு கருத்தை கூட குர்ஆன் சொன்னதில்லை. அப்படின்னா காஃபிர்களை கண்டதும் கொல்லுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கே, இதுவும் வரணுமா இல்லையா? கல்கத்தா கோர்ட்ல ஒரு ஆள் கேஸ் பண்ணான். குர்ஆன்ல இருக்கிற 24 வசனங்களை சொல்லி காட்டி, இந்த வசனங்களை சொல்லி காட்டி இப்படி எல்லாம் குர்ஆன் சொல்லுது, காஃபிர்களை கொல்லுங்கள்னு சொல்லுது, முஷ்ரிக்குகள் எல்லாம் சொல்லுது, அதனால நீங்க குர்ஆனை தடை செய்யணும்னு கேஸ் போட்டான். அது கேஸ் நிலைக்கலன்னு வையுங்களேன். ஏன் இருக்குதா அந்த வார்த்தை? இந்த வார்த்தை குர்ஆன்ல இருக்கா? காஃபிர்களை கண்டதும் கொல்லுங்கள் இருக்கா? இருக்கு. நம்ம தைரியமா சொல்றது இருக்கு. நம்ம இருக்கிறத எதையும் நம்ம மறுக்கிறது இல்லை, இருக்கு. இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் அசுத்தமானவர்கள் குர்ஆனில் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் முதல்ல காஃபிர் என்கிற வார்த்தை பிரயோகித்த குர்ஆன் எங்கெல்லாம் கடுமையாக உச்சரிக்குதோ அங்க எல்லாமே எதிரிகள் என்கிற கருத்துல தான் உச்சரிக்குது. காஃபிர்கள் எதிரி, சண்டை நேரத்தில் எதிரிகளா இருப்பாங்களா இல்லையா? சண்டை சமயத்தில் எதிரிகளாக இருப்பவர்கள் விஷயத்துலதான் இந்த வார்த்தையை உச்சரிக்குது. குர்ஆனுக்கு அதை தவிர மற்ற இடங்கள்ல வன்மம் காட்டுகிற சிந்தனை குர்ஆன் இல்லை. சண்டையில் சில இடத்துல சண்டையில் வன்மம் காட்டாமல் இருக்க முடியாது. சண்டையில எதிரிகள்கிட்ட அவன் அடிக்க வந்தா நீங்க பாத்துக்கிட்டு அதை வாங்கிக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அவன் அடிக்க வந்தா நீ பாத்துக்கிட்டே சொல்ல முடியும்? சண்டையில என்ன செய்யணும்? வன்மம் காட்டு. அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி இருக்கு, சண்டை நல்லதா? சண்டை நல்லது, சண்டை நல்லதுதான். என்ன சண்டை? தர்மத்திற்கான சண்டை, நீதிக்கான சண்டை நல்லது. உலகத்துல எப்போதுமே என்ன வேணும்?
நீதிக்கான சண்டை, தர்மத்திற்கான சண்டை இருக்கணும். குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆனும் சொல்லுது, தீன் முழுமையாகிற வரை, தர்மம் நிலைக்கிற வரை நீங்கள் சண்டையிடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கியாமத் நாள் வரைக்கும் ஜிஹாத் இருக்கும்னாங்க. தர்மத்திற்கான சண்டை இருக்கணுமா இல்லைங்களா? ஒருத்தர் காசை பிடிக்கிட்டு போயிட்டான், அவனை பிடிச்சி துரத்தி ஓடி பிடிக்கணுமா வேணாமாங்க? சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையே. தர்மத்திற்கான சண்டை இருக்கணும். இந்த சண்டையை சொல்லாத வேதம் இல்லை. பைபிள் சண்டையை சொல்லலையா? எவ்வளவோ சொல்லி இருக்கு. ராமாயணம்ங்கிறது என்ன? ராமாயணம்ங்கிறது என்ன? என்னங்க சண்டை. மகாபாரதம்ங்கிறது என்ன? சண்டை. சண்டை தான் பிரதானமே. குர்ஆன்லயாவது என்னென்னமோ சொல்லுது, கல்யாணம் பண்ணுங்குது, வியாபாரம் பண்ணுங்குது, இது எல்லாம் சொல்லுது. அதுல இருக்கிறதே என்னதான்? சண்டை தான். மகாபாரதத்தினுடைய மையமே என்னதான்? சண்டை. கிருஷ்ணன் கடவுள் அவதாரம் சொல்ற கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, சொந்தக்காரன்னு பார்க்காத அடி. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டிட்டு வருவார் மகாபாரதத்துல. நம்ம எதுவுமே படிக்கிறது இல்லை, அதனால தெரியுது இல்லையா? மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கடவுள் தேர் ஓட்டிட்டு வருவார் கிருஷ்ணர். அவன் தான் வில்லு வீசுறவன். அப்ப அவன் தயங்குவான். எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்தக்காரங்களாச்சே, நமக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தவங்களாச்சே அப்படின்னு தயங்காத அடி, தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு அடி அப்படின்னு சொல்லி கொடுத்தது எங்க இருக்குது? மகாபாரதத்தில் இருக்கிறது. மற்ற எந்த வேதங்களிலும் இருப்பதை விட வன்மமான வார்த்தை குர்ஆனில் தான் குறைவா இருக்கு. குர்ஆன் என்ன சொல்லியிருக்கு? எதிர்ப்பாக வருகிற நேரத்தில் காஃபிர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு. அவங்கள விஷயத்துல சில நேரத்துல கண்டிப்பா நடந்துக்குங்கன்னு சொல்லியிருக்கு. அதுல எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஆயத்து இருக்கு குர்ஆன்ல, சூரத்துல் தௌபா அத்தியாயத்துல. தௌபா அத்தியாயமே வன்மம், குர்ஆனுடைய கடுமையை வெளிப்படுத்துகிற ஒரு அத்தியாயம் தான். சில நேரத்துல கடுமையாக இருந்தா தான் நம்ம மனிதாபிமானத்தை பாதுகாக்க முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவா சொல்லுவான், லௌலா தஃபுல்லாஹி நாஸ பஅதுஹும் பிபஅதின். அல்லாஹ் இந்த யுத்தத்தின் மூலம் மக்களில் சிலரை தடுத்திருக்காவிட்டால் லஹுத்திமத்து ஸவாமிஉ வபியஉன், தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும். சவாமினா சர்ச்சுகள், வபியஉனா இந்த குருமார்கள் இருக்கிற மடாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கும். அதே போல வஸலவாத்துல், யூதர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கும். நாலாவதா அல்லாஹ் சொல்லுவான், ஓ மசாஜிது, பள்ளி வாசல்கள் இடிக்கப்பட்டிருக்கும். யுத்தத்திற்கான நியாயத்தை சொல்லும் போது குர்ஆன் சொல்ற செய்தி இது. ஏன் இந்த சண்டையை குர்ஆன் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா, அக்கிரம சக்திகளை நாம் தடுக்காவிட்டால் எந்த மதமாய் இருந்தாலும் நல்லவர்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாவார்கள். அப்ப குர்ஆன் முதல்ல யாரத்தான் சொல்லுது? பள்ளிவாசல் தடுக்கப்பட்டிருக்கும் சொல்லல, முதல்ல சர்ச்சு சொல்லுது, தேவாலயம் சொல்லுது, மடாலயங்கள் சொல்லுது, யூதர்களுடைய சினகாக்களை சொல்லுது, நாலாவதா குர்ஆனை சொல்லுது. அதனால குர்ஆனுடைய இலக்கு குறுகியதல்ல. குர்ஆன் நீதியை பாதுகாப்பதற்கான சண்டையை சொல்லுகிறது. அந்த சண்டையை பற்றி சொன்ன ஒரு இடத்துல குர்ஆன் ஒரு ஒப்பந்தத்தை பற்றி பேசுது. என்ன ஒப்பந்தம்னா, மக்கா புனித நகரமாக அறிவிக்கப்படுகிறது. ஏன்னா மக்காவுக்குள்ளே மற்றவர்கள் வந்து அந்த புனித ஆலயத்தினுடைய மரியாதையை கெடுத்து போட்டாங்க. அதனால மக்கா புனித தலமாக அறிவிக்கப்பட்டது. எப்ப? ஹிஜ்ரி 9. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் வருஷம் ஹஜ்ஜுக்கு போல. 8வது வருஷமே மக்கா நம்ம கையில வந்துருச்சு. 8வது வருஷம் ரமலான்லயே மக்கா நம்ம கையில வந்துருச்சு. அப்ப 8வது வருஷம் ஒரு ஹஜ்ஜு நடந்திருக்கும்ல. ரமலானுக்கு அடுத்து தானுங்க துல் ஹஜ். அந்த ஹஜ்ஜில இஸ்லாமிய முஸ்லிம் ஹஜ்ஜு கடமையாக்கப்படலை. அந்த ஹஜ்ஜு வழக்கப்படி எப்படி நடந்துச்சோ அப்படித்தான் நடந்துச்சு. ஹிஜ்ரி 9வது வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் தான் ஹஜ்ஜு கடமையாக்கப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ் வரல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில ஒரு குழுவை ஹஜ்ஜுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க. இவங்க கிளம்பி வந்த பிறகு தௌபா அத்தியாயம் இருக்குது. குர்ஆன்ல பிஸ்மில்லா இல்லாத ஒரு அத்தியாயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? குர்ஆன்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைங்களா? குர்ஆன்ல ஒரு அத்தியாயத்துல என்ன இல்ல? பிஸ்மில்லா இல்ல. அது எந்த அத்தியாயம்? தௌபா அத்தியாயம். அதுல சில பேர் சொல்றது அது வன்மத்தை பேசுகிறதுங்கிறதுனால எதை சொல்லல,
பிஸ்மில்லா சொல்லுவாங்க. அப்படி அல்ல, அப்படி அர்த்தம் அல்லது, அது வேற ஒரு காரணம் பிஸ்மில்லா இல்லாது. அப்ப அந்த தௌபா அத்தியாயம் அப்ப இறங்குது. இவர் கிளம்பிட்டாரு ஹஜ்ஜுக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா கிட்ட அந்த அத்தியாயத்தை சொல்லி இதை போய் பிரகடனப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. எப்ப? ஹிஜ்ரி 9 பிரகடனப்படுத்துங்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்திருக்காங்க. இவர் இந்த ஆயத்தை வந்து சொல்ற. அந்த ஆயத்து சொல்லுது, என்ன சொல்லுது, இது ஹலாலா, இது புனித ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இங்கே இதுவரைக்கும் யாருக்கு அடைக்கலம் தரப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு உரிய நாள் வரைக்கும் தான் அடைக்கலம். அதற்கு மேல் இந்த அனுமதி நீட்டிக்கப்படாது. அடைக்கலமே பெறாதவர்கள் இருந்தீர்கள் என்றால் 4 மாசம் நீங்க இங்க இருந்துக்கலாம். 4 மாசத்துல நீங்க இந்த ஒண்ணே முஸ்லிம் ஆயிடணும் அல்லது இந்த இடத்தை காலி பண்ணிடணும். அப்ப இந்த இடத்தை ஹரமை, மக்காவிலும் அந்த பைத்துல் ஹராம் இருக்கிற அந்த மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிற அந்த பகுதியை சுமார் 400 கிலோமீட்டர் ஏரியா. இந்த ஏரியாவை ஹரமாக அறிவிக்கிறோம். இதுக்குள்ளார இதுக்கு இல்லாத மற்றவங்க எல்லாம் வெளியே போயிடணும்னு சொல்லு. அப்படி சொல்லும் போது அதை வலியுறுத்துறதுக்கு ஒரு வார்த்தை வேணுமா இல்லையா? குர்ஆன் எப்போதுமே சட்டம் சொல்லும். சட்டம் சொல்லிட்டு சும்மா போகாது. இது நம்ம எல்லாரும் ஞாபகத்துல வைக்க வேண்டிய விஷயம். சட்டம் சொல்லணும். இந்த வீடா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருந்தாலும் சரி, பொது இடமா இருந்தாலும் சரிங்க, சட்டம் சொல்லணும். சட்டம் சொல்லும் போது அதை மீறினா என்னங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். மீறினா செஞ்சா என்னங்கிறதையும் சொல்லணும். ஏய், தொழுதா உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லணும். தொழுகாம போனா உனக்கு இன்னதுன்னு சொல்லணும். ஒரு சட்டம் அமுல்படுத்தப்படணும்னு நினைச்சா இது இருக்கணும். இப்ப குர்ஆன் என்ன சொல்லுது, 4 மாசத்துக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்ப சொல்லுது குர்ஆன், அந்த 4 மாசத்துக்கு மேல யாராவது அங்க இருந்தால் அவர்களை கண்டதும் கொள்ளுங்கள். அந்த இடத்துல தான் குர்ஆன் எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு, இங்க அவர்களை ஃபக்துலுல் முஷ்ரிகீன ஹைது வஜத்துமுஹும், அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள். இது எந்த காலத்துல சொல்லப்பட்டது? இப்ப நெருக்கடி நேரத்துல, சண்டை வர்ற நேரத்துல ரோட்ல கண்டதும் சுடுங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டதும் சுட உத்தரவுன்னு சொல்ல, அது மாதிரி ஒரு நிலையிலே சொல்லப்பட்டது இந்த வசனம். இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இந்த வசனத்திற்கு பயன்படுத்த வேண்டிய தேவையே ஏற்படலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே யார் அந்த இடத்திலேயே இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இருக்க விரும்பாதவங்க வெளியே போயிட்டாங்க. இதுல இன்னொரு நியாயத்தை நீங்க கவனிக்கணும். மார்க்கம் என்ன சொல்லுச்சு, இந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. இந்த சின்ன ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுச்சு. அப்படின்னா மற்ற ஏரியால இருக்கலாம், தாராளமா இருக்கலாம், இருந்தாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பாருங்க, சட்டம் இது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப சொல்லப்பட்டது. இந்த சட்டத்தின் கருத்து என்னன்னா வெறுப்புணர்வு அல்ல. இது சட்டம், இது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்ற சட்டம். இது வெறுப்புணர்வுனா எங்க பார்த்தாலும் கொல்லுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லல. இஸ்லாம் மற்ற இடங்கள்ல அவர்களை அனுமதித்தது. எங்கெல்லாம் இஸ்லாம் பரவியதோ அங்கெல்லாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. இப்போவும் நீங்க துபாய்க்கு போங்க, கிறிஸ்தவர்கள் தான் கொலிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் பிராமணர்களும் தான் என்ன செய்யறாங்க, கொலிக்கிறாங்க. நிம்மதியான வாழ்க்கை. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம எங்க பார்க்க முடியாது, நம்ம நாட்டில எல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சிறப்பான வாழ்க்கை தான் கிறிஸ்தவர்களுக்கு கிடைச்சது. இது இன்னைக்கு நேற்று கிடைச்சது இல்ல, எப்போதுமே அவர்களுக்கு முஸ்லிம்களுடைய நிலத்தில் கிடைச்சது. எப்போதுமே அவர்களுக்கு அந்த நிலத்துல நிம்மதியான செழிப்பு, பாதுகாப்பு எல்லாம். அவன் சொல்றான், பாதுகாப்பா இருக்கலாங்க. ராத்திரி 1 மணிக்கு கூட பெண்கள் வெளியே போயிட்டு வரலாம், தைரியமா வெளியே போயிட்டு வரலாம். எந்த தடையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இந்த பாதுகாப்பு, இந்த செழிப்பு எல்லாம் எங்க கிடைச்சதா? இது குர்ஆன் கொடுத்தது. அப்ப குர்ஆன் காபிர்களை கண்டதும் சுடுங்கள், கண்டதும் கொல்லுங்கள் சொன்னது ஒரு ஒரு எச்சரிக்கைக்கான சொல்லே தவிர அது எப்படி இல்லை, நீங்க அது வெறுப்பின்பால் சொல்லப்பட்ட ஒரு சொல்லல. ஒரு போர்க்கால
எச்சரிக்கையில் சொல்லப்படுகிற செயல். ஒரு போர்க்காலத்துல ஒரு பிரச்சனைக்குரிய சந்தர்ப்பத்துல எச்சரிக்கைக்கு சொல்லப்பட்ட சொல்லே தவிர அது வெறுப்பின்பால் சொல்லப்பட்ட செயல் அல்ல. வெறுப்பின்பால் அப்படின்னு நம்ம சொல்றோம், வெறுப்பின்பால் சொல்லப்பட்டது இல்லைன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு கால் அது வெறுப்பின்பால் சொல்லப்பட்டதாக இருக்கும்னா முஸ்லிம்கள் மற்ற மதத்தவர்களை கொல்லுவதைத்தான் வேலையாக கொண்டிருந்திருப்பார்கள். அப்படித்தானே? இது நமக்கு எப்போதுமான வழிகாட்டுதலாக இருக்கும்னா உலகத்தில் அதிக அதிகாரத்தில் இருந்தவங்க யாருதான்? முஸ்லிம்கள் தான். நீண்ட நெடிய காலம் ஆதிக்கத்தில் இருந்தவங்க நம்ம தான். அப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம அப்ப உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா குர்ஆன்ல இப்படி இருக்குது, குர்ஆன்ல இது இப்படி இருக்குது. இது ஒரு நெருக்கடி காலத்திற்கு சொல்லப்பட்ட வசனமே தவிர இது குர்ஆனுடைய வெறுப்பின் வெளிப்பாடு அல்ல அப்படிங்கிறத உலகம் புரிஞ்சிருக்குது. மற்றவங்களும் சொல்றாங்க முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கருத்தை கொண்டவர்களாக இருந்தால், வெறுப்புணர்வு கொண்டவர்களாக இருந்திருந்தால் இவ்வளவு தூரத்திற்கு அவர்களால் நிலைத்து நின்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல குர்ஆனை பகிரங்கப்படுத்துது. லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் கட்டாயமாக நுழையுமாறு யாரும் நிர்பந்தப்படுத்தப்பட மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது வாயில சொல்றது இல்லையே, அதுக்கு முன்னாடி மனசுல நம்புறது. ஒருத்தனை கத்திய காட்டி எப்படி ஈமான் கொள்ள வைக்க முடியும்? கத்திய காட்டி ஈமான் கொள்ள வைக்க முடியாது. அதனால குர்ஆனுக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. அதுல நிர்பந்தப்பட்டல, யாரின் மீதும் வன்முறையும் குர்ஆன் காட்டல. இப்ப காஃபிர் அப்படிங்கிற வார்த்தையை குர்ஆன் எங்க பயன்படுத்துது அப்படின்னா எதிரிகள் என்கிற இடத்துல பயன்படுத்து. அந்த இடத்துலதான் குர்ஆன் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துது. யுத்த நேரத்தில் அந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவது சகஜமானது. இதை தவிர மற்ற எந்த சமயத்திலும் குர்ஆனுடைய வாசகங்கள் எப்படித்தான் இருக்கும்? மனிதாபிமானத்தை போற்றுகிற வகையில தான் குர்ஆன் இருக்கும். குர்ஆன் என்ன சொல்லுன்னா, அல்லாஹ் நிறைய அதுல இருக்க குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை அல்லாஹ் சொல்றான். பெருந்தன்மையா நடந்துக்குங்கிறத தான் அல்லாஹ் எல்லா இடத்திலும் சொல்றான். எல்லா நபிமார்களையும் மதிக்க சொல்லுது. எல்லா நபிமார்களையும் மதிக்க சொல்லு. குர்ஆன் சொல்லு, ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா வமா உன்சில இலா இப்ராஹிம, இப்ராஹிமுக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், இஸ்மாயிலுக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், இஸ்ஹாக்குக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், யாக்கூபுக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், அவரது சந்ததிகளுக்கு இறக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம், மற்ற ஊத்திய நபியும் எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின்ஹும், அவர்களுக்கு யாருக்கிடையையும் நாங்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை. எல்லாரும் எங்களுக்கு யாருதான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதன் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்ல மாட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யூதன் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்ல மாட்டான். நம்ம ரசூலுல்லாஹ்வை கிறிஸ்துவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டான். ஆனா நாம என்ன செய்வோம்? எல்லாத்தையும் சொல்லுவோம். இது குர்ஆனுடைய பெருந்தன்மை, குர்ஆனுடைய பெருந்தன்மை. அதே போல குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களில் ஆகச்சிறந்த வழிகாட்டுதல் என்னன்னா ஒரு ஆயத்து, அன்னிசா அத்தியாயத்தினுடைய 58வது ஆயத்து. ஒவ்வொரு ஜும்மாவிலும் பள்ளிவாசல்கள்ல சொல்லப்படுற ஆயத்து. என்ன ஆயத்து? இன்னல்லாஹ யஅமுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க. மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கையை நிறைவேற்றுங்க. ஃபைதா ஹகம்தும் பைனன் நாசி, மக்களுக்கு இடையிலே நீங்கள் தீர்ப்பு செய்தால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீதமாக தீர்ப்பு செய்யுங்க. இந்த ஆயத்தை எழுதும் போது திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, இன்னஹா மின் உம்மஹாத்தில் அஹ்காம், மார்க்கத்தின் சட்டங்களில் தலையாய சட்டம் இது. உங்க மேல அடுத்தவங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய, என்ன பெரிய வார்த்தைங்கிறீங்க. மனிதாபிமானத்துக்கு இதை விட ஒரு இலக்கு சொல்ல வேண்டியது இல்லை. உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, உங்ககிட்ட நீங்க வியாபாரியா இருக்கீங்க, நான் உங்கள்கிட்ட நம்பி நீங்க இந்த பொருள் வச்சிருக்கீங்க, நல்லதா தருவீங்கன்னு நான் வச்சிருக்கேன். குர்ஆன் என்ன சொல்லுது? அவன் உன் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறானோ அதை நீ நிறைவேற்று. நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, நான் ஒரு பேஷண்டா உங்கள்கிட்ட வர்றேன். நான் என்ன நம்பிக்கையில வர்றேன்? என்னுடைய நோயை சரி கண்டு நீங்க
மருந்து சொல்லுவீங்கன்னு நம்பிக்கையில வர்றேன். என் உடலை நீங்க வியாபாரமா பாத்திர மாட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில வர்றேன். அப்ப அந்த டாக்டருக்கு என்ன சொல்லுது? அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நிறைவேற்று. ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட மாணவர் கொண்டு வந்து ஒப்படைக்கப்படுறார். ஒப்படைக்கப்படும் போது என்ன நம்பிக்கையில? இவர் அவனுடைய அறிவு வளர்ச்சிக்கு துணை செய்வார் என்ற நம்பிக்கையில் ஒப்படைக்கப்படுகிறது. அப்ப அந்த ஆசிரியர் என்ன செய்யணும்? அவர் மேல வச்சிருக்கிற, யோசிச்சு பாருங்க, மனிதாபிமானத்தின் உன்னதத்தை கற்றுத் தருவதற்கு வேற என்ன வேணும்? நீங்க ஒரு 2 வீலர் மெக்கானிக், என் வண்டி உங்கள்கிட்ட கொண்டு விடுறேன், பார்த்து கொடுங்க. அப்ப குர்ஆன் என்ன சொல்லுது? அவர் உன் மேல என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறாரோ அதை சரி சொல்லுதா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் பொறுமா இல்லையா? மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? குர்ஆன் அப்படி சொல்லும் போது குர்ஆன் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் நீதியாக நட, முஸ்லிமுக்கு மட்டும் இல்ல, சொல்லுதா இல்லைங்களா? இது குர்ஆனுடைய பெருந்தன்மைக்கும் மனிதாபிமானத்தை போற்றுகிற இயல்புக்கும் உத்தமமான சாட்சி. இந்த ஆயத்து, இந்த ஒரு ஆயத்து போதுமா இல்லைங்களா? அதனாலதான் அறிஞர்கள் சொன்னாங்க, இந்த ஆயத்து குர்ஆனுடைய சட்டங்களின் தாய் வசனம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதே போல குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்க வணக்கசாலிகளாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களிடத்தில் மனிதாபிமானம் இல்லை என்றால், மதத்தை பிடிச்சிருக்கிறீங்க, உங்ககிட்ட மனிதாபிமானம் இல்லைன்னா அவரை தூக்கி எறியுது. அரைத்தல்லதி யுகர்திபித்தீன் வசன் அல் மாஊனத்திய, குர்ஆனுடைய போலி மதவாதத்தை, போலி மதத்தினுடைய முகத்திரையை கிழிச்சி எறிகிற வசனம் இது. ஒரு ஆள் ரொம்ப பெரிய ஜுபா எல்லாம் போட்டுட்டு தொழுகையாளியா இருக்காரு, ஆனா அவரு கருணை இல்லாம இருக்காரு. கருணை இல்லாம இருக்காரு. அரைத்தல்லதி யுகர்திபித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்குபவர் யார் தெரியுமா? ஓதுங்களேன். அரைத்தல்லதி யுகர்திபித்தீன், மார்க்கத்தை பொய்யாக்குபவன் யார் தெரியுமா? பதாலிகல்லதி யதுல் யதீம், யார் அனாதைகளை விரட்டுகிறானோ அவன்தான். அனாதைகளை விரட்டுறவன் என்ன அர்த்தம்? இரக்கம் இல்லாதவன் அர்த்தம். இரக்கம் கொஞ்சம் கூட இல்லாதவன் தான் அனாதை விரட்டுவான் இல்லையா? கொஞ்சம் கூட இரக்கம் இல்ல. பதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுவ அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டாதவன். உணவு கொடுக்காம இருந்தா கூட வேற, ஒரு ஆளு கொடுக்கிறாரு, சரி கொடுங்கன்னாவது சொல்லணும்ல, அதை கூட தூண்டாதவன். ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுவ அலா தஆமில் மிஸ்கீன் அப்படின்னு குர்ஆன் அடுத்து சொல்லுது. ஃபவைலுல் லில் முஸல்லீன், அந்த தொழுகையாளிக்கு கேடுதான். அல்லதீனஹும் ஃபீ ஸலா அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் அக்கறை இல்லாமல் இருப்பார்கள். அப்புறம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக செயல்படுவார்கள். பயம்னாவுனல் மாவும், ஒரு ஊசியை கூட இரவலாக தரமாட்டார். இதை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன். குர்ஆனுடைய போலி மதவாத கருத்துக்களுடைய முகத்தை கிழிச்சு தூக்கி வீசுற வசனம் இந்த சூரத்துல் மாஊன் அத்தியாயம். அதனால ஒரு ஆளு பெரிய ஜிப்பா போட்டிருக்காரு, பெரிய தொப்பி வச்சிருக்கிறாரு, தாடி பெருசா வச்சிருக்கிறாரு, 5 நேரம் நெத்தி தேய தொழுகிறாரு, அவரு சண்டைக்காரராக இருக்கிறார், இரக்கமற்றவராக இருக்கிறார் என்றால் அவரது தொழுகைக்கு என்ன மரியாதை என்று குர்ஆன் கேட்கிறது. கேட்குதா இல்லைங்களா? இது குர்ஆன் பேசுகிற மனிதாபிமானத்திற்கு உச்சபட்ச சாட்சி. அதனால குர்ஆன் சொல்றது என்னன்னா, மதம், முஸ்லிமு, கிறிஸ்தவன், புத்தன், யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட முதல்ல நீ மனுஷனா இருக்கிறது தான் முக்கியங்கிறது தான் குர்ஆனுடைய கருத்து. அந்த மனிதாபிமானத்திற்கு சரியான வழிகாட்டுதல்களை குர்ஆன் சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் காட்டுகிற மிக உன்னதமான வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.